சாமுண்டீஸ்வரி அம்மன் தேவியின் தோற்றம் புராணங்களில் முக்கியமான இடத்தைப் பெறுகிறது. மகிஷாசுரன் என்ற அசுரன் தனது தவத்தின் பலனால் சிவனிடமிருந்து அமோகமான வரப்பிராப்தம் பெற்றான். அந்த வரத்தின்படி அவனை எந்த மனிதனும் அல்லது எந்த தெய்வமும் கொல்ல முடியாது. இந்த வரத்தால் அகந்தை கொண்ட மகிஷாசுரன் மூவுலகத்தையும் ஆக்கிரமித்து தேவலோகத்தை கைப்பற்றினான். இதனால் தேவர்கள் திருமால், பிரமா, சிவன் ஆகிய முக்கண்மு மூர்த்திகளிடம் சென்று உதவி கேட்டனர். அந்த மூவரும் தங்களது சக்திகளை ஒருங்கிணைத்து துர்கா தேவியை உருவாக்கினர். சாமுண்டீஸ்வரி உருவாகும் தருணம். துர்கா தேவி மகிஷாசுரனுடன் ஓரிரு நாட்கள் கடுமையாக யுத்தம் புரிந்து இறுதியில் அவனை வதம் செய்தாள். ஆனால் அவனுடைய இருவரான சண்டன் மற்றும் முண்டன் என்ற அசுரர்கள் துர்கா தேவியுடன் போராடத் தொடங்கினர். அப்போது துர்கை தேவியின் உடலிலிருந்து உமிழ்ந்த ஒரு சக்தி உருவம் பெற்று வந்தது. அந்த சக்தி மிகவும் விகரமானதாகவும் கோபக் கண்ணோட்டத்துடன் கூடியதாகவும் பேரழிவை உண்டாக்கும் சக்தியாகவும் இருந்தது. அவள்தான் சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி அம்மன் அந்த இரண்டு அசுரர்களையும் சண்டனை மற்றும் முண்டனை கொன்று தேவிகளின் இரட்சகையாக திகழ்ந்தாள். இதனால் அவளுக்கு சண்டி அல்லது சாமுண்டி என்ற பெயர் வந்தது. சாமுண்டீஸ்வரி அம்மனை தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் வட இந்தியாவிலும் பல்வேறு வடிவங்களில் வழிபடுகிறார்கள்.